பெசகா திருநாளானது எப்போது முதலில் கொண்டாடப்பட்டது? பெசகா எப்போது முதலில் கொண்டாடப்பட்டது? பெசகா என்றால் என்ன? பெசகா என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? பெசகா கடந்து போதல், கடந்து செல்லுதல். எப்போது அது முதலில் கொண்டாடப்பட்டது? நான் முதல் வாசகத்துல இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். விடுதலை பயணம் நூல் 11ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு கூறின காரியம் உண்டு. நாம் விவிலியத்திலே விடுதலை பயணம் நூலில் வாசிக்கிற போது எகிப்தின் பார்வோனிடம் ஆண்டவர் பல அடையாளங்களை காட்டுகிறார். நான் தான் கடவுள், என்னை வழிபடுவதற்காக என் பிள்ளைகளை விட்டுவிடு என்று மோசே வழியாக கேட்கிற ஆண்டவருக்கு பார்வோன் ஒரு விதத்திலும் பதில் கொடுக்காமல் அல்லது திருப்திகரமாக மக்களை அனுப்பிவிடாமல் மறுத்து கொண்டிருக்கிற போது இறுதியாக கடவுள் கொடுக்கிற ஒரு தண்டனை உண்டு. எகிப்தின் தலைப்பெயர்கள் அனைத்து மனிதர்களுடையது மட்டுமல்ல, விலங்குகளுடையதும் தலைப்பெயராக உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் அழிக்க போகிறார். ஆனால் அழிக்கிற அந்த தருணத்தில் இஸ்ரேல் மக்களுடைய வீடுகளை மட்டும், அது இஸ்ரேலர் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆண்டவர் அங்கே அவர்களிடம் கூறுகிறார், மோசேயோடு கூறுகிறார், நீ சென்று வீட்டிற்கு ஒரு ஆடு என்று ஆடுகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். அவ்வாறு அவர்கள் அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை வீட்டினுடைய நிலைக்கால்களில் வாசற்படியில தெளித்து வைத்திருக்கிற போது அந்த இரத்தத்தை காண்கிற அழிக்கிறவன், அழிக்கிற தூதன் அந்த இரத்தத்தை கண்டு அந்த வீட்டை கடந்து போவார். அது இஸ்ரேலுடைய வீடாக இருந்தாலும் சரி, எகிப்தியருடைய வீடாக இருந்தாலும் சரி. இனி யாருடைய வீட்டிலாவது இந்த இரத்தமானது தெளிக்கப்படவில்லை என்றால், யாருடைய வீட்டினுடைய கட்டளைகளிலோ இரத்தம் தெளிக்கப்படாமல் இருந்தால், அது இஸ்ரேலுடைய வீடானாலும் அழிக்கிறவன் அவர்களை அழித்து விடுவார். இப்போது அதுதான் கடந்து போதல். இந்த இரத்தத்தை கண்டு அழிக்கிறவன் கடந்து போவான். அதுதான் கடந்து போதல். அதுதான் பாஸ்கா. அவர்கள் பாஸ்கா கொண்டாடினார்கள். ஒவ்வொரு வீட்டிற்காக அவர்கள் வீடு ஆடை எடுத்தார்கள், அதை கொன்றார்கள், அதை சமைத்தார்கள், அதை உண்டார்கள், அதனுடைய இரத்தத்தை எடுத்து வீட்டினுடைய வாசற்படிகளில் தெளித்து வைத்திருந்தார்கள். அவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஒருவருக்கும் மரணமே ஏற்படவில்லை. மாறாக எகிப்தியருடைய வீடுகளில் மரணம் இல்லாத ஒரு வீடு கூட இல்லை. அந்த அளவுக்கு நாசத்தை விதைக்கின்றதாக அமைந்தது இந்த பாஸ்கா விழா. அதைக்கு அவ்வாறு செய்துவிட்டு சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்வார், இதை என்றும் இதனுடைய நினைவாக, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்ததனுடைய நினைவாக நீங்கள் எல்லா வருடமும் இதை கடைபிடிக்க வேண்டும், எல்லா வருடமும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கட்டளை பிறப்பித்திருந்தார். அந்த கட்டளையின்படியாக இஸ்ரேல் மக்கள் எல்லா ஆண்டும் இந்த பெசகாவை கொண்டாடுவார்கள். ஆண்டவர் இயேசுவும் 33 ஆண்டுகள் இவ்வுலகத்தில் வாழ்ந்தார். அதனால் 33 ஆண்டும் பெசகாவை கொண்டாடினார். அது எதனுடைய நினைவாக என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் மீட்டு வந்ததனுடைய நினைவாக, இஸ்ரேல் மக்களுடைய தலைப்பெயர்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டதனுடைய நினைவாக. அதற்கு மேலும் ஒரு முறை கூட நாமல் ஒரு காரியம் கூட அதனோடு சேர்த்து சிந்திக்க முடியும். இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஓடி வந்தாலும் செங்கடலுக்கு முன்னால் வந்து என்ன செய்வதென்று தெரியாமல் பதறி நிற்கின்ற ஒரு சூழ்நிலை உண்டு. செங்கடலுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். இனி முன்னால் பார்க்கின்ற போது கடல் மட்டும்தான் தெரிகிறது, வழி ஒன்றுமே காணப்படவில்லை, கடல் மட்டும்தான் தெரிகிறது. சிறிது நேரத்தில் பின்னிலிருந்து குதிரைகளுடைய களம்பலி கேட்கிறது. அதை கேட்கிற இஸ்ரேல் மக்கள் பதறுகிறார்கள், இதோ எகிப்தியர் நம்மை அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அழிந்து விட்டோம், நாங்கள் இறந்து விட்டோம், எங்களது வாழ்வு முடிந்து விட்டது என்று சிந்திக்கிற அந்த தருணத்தில் அந்த செங்கடலுக்கு நடுவில் வழியாக ஆண்டவர் பாதையை திறந்து கொடுத்தார் இஸ்ரேல் மக்களுக்கு. அதுவும் ஒரு கடந்து போதல். நாம் காண்கிறோம், விவிலியத்தை பார்க்கிற போது இஸ்ரேல் மக்கள் கடலுக்கு நடுவில் கடந்து செல்கிறார்கள். ஆனால் எவ்வாறு கட்டான் தரையில் நடந்து செல்வார்களோ அதுபோல் அவர்கள் நடந்து செல்கிறார்கள். செங்கடலை கடந்து மறுகரையில் சேர்ந்த பின்னர் நாம் பார்க்கிறோம், எகிப்தியர்கள் அவர்களை பின்தொடர்ந்து அதே வழியில் வருகிறார்கள். ஆனால் கடலானது அவர்களை மூழ்கடித்து கொன்று விடுகிறது. அவர்கள் அனைவரும் அழிந்தார்கள். விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அன்று கண்ட எகிப்தியர்களை பின்னர் ஒருபோதும் காணவே இல்லை. அதுவும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கடந்து போகின்ற அனுபவமாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் இந்த கடந்து போதலுடைய அனுபவம் அவர்கள் என்றும் நினைத்து பார்க்க வேண்டியதாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் நினைத்திருந்த ஒரு காரியம் உண்டு, இனி எகிப்தின் அடிமை தலையில் இருந்த ஒரு விடுதலை இல்லை, எகிப்தில் இருந்த ஒரு மீட்பு இல்லை.
நாங்கள் இவ்வாறே அடிமைகளாக இருந்து அழிந்து போவோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து அவர்களை ஆண்டவர் விடுதலை செய்தார். அந்த ஒரு எதிர்நோக்கு, எதிர்பார்ப்பு எல்லா நாளும் இவர்களுக்கு கிடைக்க வேண்டும். நீ இன்று அனுபவிக்கிற கஷ்டங்களும் வேதனைகளும் துரிதங்களும் துன்பங்களும் துயரங்களும் நோய்களும் கஷ்டப்பாடுகளும் எல்லாம் நிரந்தரமாக என்று உன்னோடு இருப்பவை அல்ல, மாறாக அவை கடந்து போகக்கூடியவை. அவை உன்னை அழிப்பவை அல்ல, மாறாக அந்த அழிவினுடைய பாதையிலிருந்து உன்னை மீட்கிற ஒரு கடவுள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உனக்கும் எனக்கும் கற்றுத் தருவதற்காக ஆண்டவர் என்று சொன்னதை எல்லாவரிடம் கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் மக்களோடு போதித்தார். அதற்கு மேலாக மீண்டும் பார்க்கின்றோம், செங்கடலுக்கு முன்னால் நிற்கின்ற மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. மோசையை பார்த்து அவர்கள் பிறப்பிருப்பார்கள், எங்களுக்கு எகிப்தில் கல்லறைகள் இல்லை என்று சொல்லியா இந்த பாலைவனத்தில் எங்களை அழிப்பதற்காக இங்கே கூட்டிக் கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவருக்கு எதிராக முணுமுணுப்பார்கள். மேலும் கடலுக்குள்ளால் அழிந்து போவோமா அல்லது வாளினால் வெட்டுண்டு சாவோமா, எதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கிற விதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையில் அதோ அங்கே ஒரு பாதையை ஆண்டவர் திறந்தது கொண்டு நம்மை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முன்னால் நோக்கு பார்க்கின்ற போது உனது பார்வைக்கு, உனது கேள்விக்கு, உனது சிந்தனைக்கு, உனக்கு அறிவுத்திறனுக்கு, உனக்கு உனது வாழ்க்கையில் விடிவெள்ளி என்பதே இல்லை, உனது வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதை என்பதே இல்லை, உனது வாழ்வுக்கு விடுதலை என்பதே இல்லை, உனது வாழ்வில் வளர்ச்சி என்பதே இல்லை, உனது வாழ்வில் நன்மை என்பதே இல்லை என்று தோன்றுகிற போது அந்த இடத்தில் உன்னை கடந்து போக செய்கிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அதை கற்றுத் தருவதற்காகத்தான் எல்லா வருடமும் நினைத்து பார்க்க வேண்டும். நீ பெரிய துன்பத்தில் இருக்கிற போது, வேதனையில் இருக்கிற போது, கஷ்டத்தில் இருக்கிற போது இதையும் கடந்து போக செய்கிற ஒரு கடவுள் உனக்கு உண்டு. அவர் எல்லாவற்றுக்கும் வல்லவர் என்று நமக்கு காட்டித் தருகின்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எல்லா பெசகா கொண்டாட்டத்திலும் நம்மோடு கற்றுத் தருகிறார். இன்று இந்த பெசகா திருநாளை கொண்டாடுகிற நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டியதும் நம்ப வேண்டியதும் நமது இதயத்தில் பதித்து வைக்க வேண்டியதுமான காரியம் ஒன்றே ஒன்றுதான். எனது வாழ்க்கையினுடைய துன்பங்களும், எனது வாழ்க்கையினுடைய கஷ்டங்களையும், எனது வாழ்க்கையினுடைய எல்லா நஷ்டமான சூழ்நிலைகளையும் கடந்து போக செய்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர்தான் என் கடவுள். அதுதான் ஒவ்வொரு பெசகா திருநாளிலும் நாம் கடைபிடிக்க வேண்டியது. எனது வாழ்க்கையில் நன்மை நடக்காது என்று சொல்லுகிறவருக்கு முன்னால் ஆண்டவர் எனக்கு நன்மையை தருகிறவர். எகிப்தியர்கள் இந்த மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற போது எப்போது சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் அடிமைகள் என்று சொல்லிக் கொண்டிருந்திருப்பார்கள். நீ என்றும் எனது பாதத்தை கீழே இருக்க வேண்டியவன் என்று சொல்லிக் கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் அருகில் இருக்கிறவரிடமிருந்து நகைகளை பெற்றுக்கொள். விவிலியத்தில் நாம் வாசிப்போம், அவர்களை சூறையாடி விட்டு கடந்து சென்றார்கள். அடிமைப்படுத்தினவர்களை அடிமைப்படுத்திக் கொண்டு கடந்து செல்கிற மக்கள், அடிமைப்படுத்தினவர்கள் நிலையில் வெற்றி வீரர்களாக, விடுதலையாளர்களாக கடந்து செல்கின்ற மக்கள். நாமும் அதுபோல மீட்பின் பாதையை, வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற மக்களாக இருக்க போகிறோம். அந்த வெற்றியை தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் ஒவ்வொரு பெசகா திருநாளும் நம்மோடு கற்றுத் தருகிறது. அன்பானவர்களே, இனி ஒன்று புரிந்து கொள்ள வேண்டிய நாள் ஒரு காரியம் கூட உள்ளது. என்ன என்றால், ஆண்டவர் அந்த பெசகா திருநாளில் புதிய ஏற்பாட்டில் குருத்துவத்தை ஏற்படுத்தினார். நாம் பார்க்கின்ற பழைய ஏற்பாட்டில் இந்த மக்கள் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு மோசேயும் ஒரு ஆரோனும் தேவைப்பட்டார்கள். அதாவது இறை வாக்கினரும் ஒரு குருவும் தேவைப்பட்டார்கள். இன்று நமக்காக ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நமது வாழ்க்கையினுடைய துன்ப துயரங்களில் கடந்து போவதற்கு, நமக்காக பரிந்துரை செய்வதற்காக, நமக்காக ஜெபிப்பதற்காக, நமக்காக தியாகங்கள் எடுப்பதற்காக, நமக்காக இறைவனின் முன்னிலை கரமிரித்து ஜெபிப்பதற்காக ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த குருத்துவத்தை நாம் ஆதரிக்கவும் மதிக்கவும் அந்த குருக்கள் மூலமாகத்தான் அன்பானவர்களை நமது வாழ்க்கையில் விடுதலை, அந்த குருக்கள் மூலமாகத்தான் நமது வாழ்க்கையினுடைய வெற்றி, இந்த குருக்கள் மூலமாகத்தான் நமது கஷ்டங்களை, நமது துன்பங்களை, துயரங்களை நாம் கடந்து செல்வோம். நாம் பார்க்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் இந்த துன்பங்களை, துயரங்களை கடந்து வந்தார்கள் என்றாலும் வழியில் பல இடங்களில் ஆரோனுக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும் பிறுபிறுக்கின்ற மக்களை நம்மால் காண முடியும். அந்த பிறுபிறுத்த மக்கள் வெற்றி அடையவில்லை. அந்த முணுமுணுத்த மக்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டை சென்றடையவில்லை. மாறாக அந்த பாலைவனத்திலே அழிந்தார்கள். சிலர் வெட்டுண்டு செத்தார்கள். சிலர் மண் அவர்களை விழுங்கி விட்டது. யாரெல்லாம் மோசேக்கும் ஆரோனுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கேட்டு கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக பயணித்தார்களோ அவர்கள் அனைவரும் விடுதலையினுடைய நாட்டில், பாலும் தேனும் வழிந்தோடுகிற கானான் நாட்டை சென்றடைந்தார்கள். இன்று வாக்களிக்கப்பட்டிருக்கிற வாக்தான நாடாகிய விண்ணகத்தை சென்றடைவதற்கு நமக்காக ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த குருக்கள் மூலமாகத்தான் நாம் வாக்களிக்கப்பட்டிருக்கிற விண்ணகத்தை சென்றடைய முடியும். அன்பானவர்களை, வழியில் போகின்ற அவர்களும் இவர்களும் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு நாம் பயணித்தோம் என்றால், நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு குருக்களை அவகடித்தோம் என்றால், குருத்துவத்தை நாம் புறக்கணித்தோம் என்றால், நாம் சென்று சேர்வது அங்கு அல்ல, மாறாக இந்த வழியிலேயே மரணத்தை வாளினாலோ அல்லது மண் பிளவுந்து அவர்களை விழுங்கியது போல நமது வாழ்க்கையும் அழிந்து போகின்றதாகத்தான் தீரும். ஆகியால் அன்பானவர்களை, இந்த நாளில் நாம் வைக்க வேண்டிய 2 முக்கியமான காரியம்,
நமது வாழ்க்கையில் விடுதலை உண்டு, நமது வாழ்க்கையில் வெற்றி உண்டு, நமது வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் கடந்து போகும், அவை அனைத்தும் கடந்து போகும். அந்த கடந்து போதலுக்கு எனக்கு ஒரு துணையாளரை, வழிகாட்டி அல்லது எனக்காக பரிந்துரை செய்கிற ஒரு குருவை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த குருக்களோடு சேர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். அந்த குருத்துவத்தை நாம் ஆதரிக்க வேண்டும். அந்த குருத்துவத்தை நாம் இன்னும் பெருமைப்படுத்த வேண்டும். அந்த குருத்துவத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நமது குடும்பங்களில், நமது ஆலயத்தில் எல்லா நாளும் திருப்பலிக்கு பின்னர் குருக்களுக்காக ஜெபிப்பது உண்டு. நமது குடும்பங்களில் குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நமது குடும்பங்களில் இருந்து இறை அழைத்தல் உருவாவதற்காக நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். நாம் அதற்கு மாதிரிகளாக இருக்க வேண்டும். நாம் குருத்துவத்தை இன்று மதிக்கின்ற போதுதான் மக்களுக்கு தோன்றும் குருத்துவத்தில் ஒரு மகிமை உண்டு, அந்த குருத்துவத்தை சென்றடைய வேண்டும் என்று. வீடுகளில் இருந்து குருக்களை எதிராக பேசவும், குருக்களை அவமதிக்கவும் செய்கிற போது குருத்துவத்தை பற்றி மக்கள் வெறுப்பாகத்தான் நினைப்பார்கள். பிள்ளைகளுடைய மனதிலேயே வெறுப்பு தான், பகையும் தான் உருவாகும். ஆகையால் குருத்துவத்தை பற்றி பேசுகிற போதே ஓடி ஒழிக்கின்றவர்களாக மக்கள் மாறுவார்கள். நாளைய தினத்திலே இறை அழைத்தல்கள் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், நமது குடும்பங்களிலிருந்து இறை அழைத்தல்கள் உருவாகவில்லை என்றால், நாளைய தினம் நமக்காக பலி ஒப்பு கொடுப்பது யார்? நமது பாவங்களை கேட்பது யார்? நமது வீடுகளில் வந்து நமக்காக ஜெபிப்பவர் யார்? நமது வீடுகளை பிளஸ் செய்வதற்கு யார் இருக்கிறார்கள்? ஆகையால் குருத்துவத்தை நாம் ஆதரிக்க வேண்டும். குருக்கள் நமது இல்லங்களில் இருந்து உருவாக நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த பெசகா திருநாள் கொண்டாடுகிற போது அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை ஏற்படுத்தினது குருக்களுக்காக அல்ல, மாறாக மக்களுக்காக, உங்களுக்காக. ஒவ்வொரு குருக்களும் பணிவிடை ஏற்றெடுத்திருப்பது உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக, உங்களுக்காக ஜெபிப்பதற்கு, உங்களுக்காக தியாகங்கள் மேற்கொள்வதற்கு. அவருடைய வாழ்க்கையில் குறைவுகளோ குற்றங்களோ வருகிற போது அவர்களை புறந்தள்ளி விடுகிறவர்களாக இருக்காமல் அவர்களை சேர்த்தணைத்துக் கொண்டு நமது வாழ்க்கையில் அவர்களுக்கு நன்மை நடக்க வேண்டும், அவர்கள் மூலமாக நமது சமூகம் ஆசி பெற வேண்டும் என்று லட்சியத்தோடு நமது வாழ்க்கை பயணிப்போம். அன்பானவர்களே, நமது வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லி தருகிறார், உனது வாழ்க்கையை நான் வெற்றியை நோக்கி அல்லது உனக்காக நான் வகுத்திருக்கிற திட்டமாகின்ற விண்ணகத்தை நோக்கி நடத்துவேன். நீ விடுதலையும் வெற்றியும் மீட்பும் அடைவாய். அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இப்போ உடனடியாக கால் கழுவுகின்ற சடங்காகும். நம்ம சாதாரணமாக ஃபாதர் அங்கே போய் கால் கழுவுறது உண்டு. இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துருப்பேன். இப்போ உங்களுக்காக சேர் போட்டப்பட்டிருக்கும், வரிசையாக வந்து முன்னால் உட்காந்துருக்கணும். நான் உங்களை கால் கழுவுவேன். அப்படி அதுக்கடுத்து திரும்ப போய் உங்கள் சேரில் நீங்கள் உட்காரலாம். அன்பானவர்களே, அதுபோல் நமது திருப்பலியில் இன்னைக்கு நெஸ்தோரியஸ் முறையாகும். இது 3வது நற்கருணை மன்றாட்டாக நம்ம செய்கிறது. நற்கரை மேலே திருப்பலி பலிபீடத்துக்கு போன பிறகு நெஸ்தோரியஸ் முறையிலேயாகும் திருப்பலி நடத்தப்படுவது. இப்போது அதையும் கூட கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்பானவர்களை நமது குருக்களுக்காக ஜெபிப்போம். நமது ஒருவேளை உங்களுக்கு வெறுப்பும் பகையும் உருவாகி இருக்கிற குருக்களையும் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு குருவோடும் கற்றுத்தந்த காரியம் உண்டு. நீங்கள் பணிவிடை செய்வதற்காக அழைக்கப்படுகிறீர்கள். பணிவிடை செய்வதை தாண்டி சில காரியங்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்தால் அல்லது உங்களுக்கு மேல் அதிகாரம் செலுத்துகின்றவர்களாக உங்களுக்கு தோன்றினால், ஆண்டவரே, அந்த குருக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தாரு. பணிவிடையாளர்களாக, எங்களுக்கு பணிவிடை புரிகின்றவர்களாக, எங்களுக்காக தங்களது வாழ்வை சமர்ப்பிக்கின்ற குருக்களை எங்களுக்கு தாரு.